இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் பாடத்தில் இலக்கணத்தை பார்ப்போம். சென்ற வகுப்புல நாம் என்னெல்லாம் பார்த்தோம்? சென்ற வகுப்புல சொல் பத்தி பார்த்தோம். சொல்லோட பிரிவுகள் பத்தி பார்த்தோம். சொல் 4 வகைகளை பார்த்தோம் இல்லையா? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்மளோட பெயர் சொல்ல நம்ம பார்த்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? 6 வகைன்னு பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா? அடுத்து குறியீடு பார்த்தோம், ஒருமை பன்மை பார்த்தோம், இணை எழுத்துக்கள் பார்த்திருக்கோம், நிறைய பார்த்துருவோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது பால், திணை, மூவிடங்கள். என்னென்ன? பால், திணை, மூவிடங்கள். இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? நாம முதல்ல திணை பத்தி தெரிஞ்சுக்கணும். திணை என்றால் ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம். சான்றோர்களால் நிறைய படித்த மிக அறிவில் சிறந்த சான்றோர்களால் உருவாக்கப்பட்டது. என்ன? திணை உருவாக்கப்பட்டது. அதாவது எதெல்லாம் செய்தா உயர்திணை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. உயர்திணை அப்படின்னாலே சிந்திச்சு செயல்படுறவங்க. திணை என்றால் ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம். யாரெல்லாம் சிந்திச்சு செயல்படுறாங்களோ, பகுத்தறிவோடு இருக்காங்களோ அவங்கள உயர்திணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் சிந்திக்க தெரியாதோ, யாருக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லையோ அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? அஃறிணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திணை என்றால் ஒழுக்கம். திணை 2 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒண்ணு உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. உயர்திணை என்றால் பகுத்தறிவு உள்ளவர். பகுத்தறிவு பாருங்க, உயர்திணை அப்படின்னா பகுத்தறிவு உடையவர். யாருக்கு சிந்திக்க தெரியும்? நம்ம மனுஷர்கள். நமக்கு மட்டும்தான் சிந்திக்கவும் தெரியும், சிரிக்கவும் தெரியும். மற்ற யாருக்கும் சிந்திக்கவும் தெரியாது, சிரிக்கவும் தெரியாது. உயிர் உள்ள, உயிர் அற்ற எல்லாரையும் யார் வேணா எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ அந்த பொருள், அந்த பறவை, அந்த உயிரினங்கள் எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அதுங்களுக்கு சிந்திக்க தெரியுமா? உயிர் உள்ள பறவையோ விலங்கோ இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கினாலும் அதுக்கு சிந்திக்க தெரியாது, சிரிக்கவும் தெரியாது. அப்ப அதெல்லாம் நீங்க எந்த வகையை சார்ந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் அஃறிணை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்ப நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். திணை என்றால் ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம். சான்றோர்களால இந்த திணைய 2 வகையா பிரிக்கப்படுது. என்னென்ன கேட்டீங்கன்னா உயர்திணை, அஃறிணை அப்படின்னு பிரிக்கிறாங்க. உயர்திணை அப்படின்னா அறிவு, யாருக்கெல்லாம் சிந்திக்க தெரிகிறதோ, யாருக்கெல்லாம் பகுத்தறிவு உள்ளதோ அவர்கள் எல்லாம் உயர்திணையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் சிந்திக்க தெரியாதோ, யாருக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லையோ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அஃறிணைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. உயர்திணை அப்படின்னு சொன்னா மனுஷங்க, ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளாம் மனுஷங்க இல்லையா? நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? நமக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும். நமக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும், சிரிக்கவும் தெரியும். நம்மளை தவிர மற்ற உயிருள்ள அனைத்தும், உயிரற்ற அனைத்தும், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனை தவிர, ஹியூமன் பீயிங்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் நாம எதுல குறிப்பிடுவோம்னு கேட்டீங்கன்னா அஃறிணையில குறிப்பிடுவோம். ஏன்? அதுக்கு சிந்திக்க தெரியாது. ஒரே ஒரு காரணம், அதுக்கு சிந்திக்க தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்போ உயர்திணைக்கு எடுத்துக்காட்டு. உயர்திணைக்கு எடுத்துக்காட்டுனா அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி, மகன், மகள், மாணவன், ஆசிரியர், நீதிபதி, மருத்துவர், யாரை வேணா சொல்லலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சொல்லலாம், நீ பார்க்குற பீப்புள்ஸ் யாரை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே என்ன? ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாரும் மனிதர்கள். மனிதர்களை நம்ம என்னன்னு சொல்லணும்? உயர்திணையா குறிப்பிடணும். சரிங்களா? இப்போ அஃறிணைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா
என்ன சொல்லலாம்? உயிர் உள்ளவை அப்படின்னா நம்ம உயிர் உள்ள பறவைகள் பேர் என்ன சொல்லலாம், விலங்குகள் பேர் சொல்லலாம், பூச்சிகள் பேர் சொல்லலாம், மரங்களை பத்தி சொல்லலாம், கல் பத்தி சொல்லலாம், பொருட்கள் எது வேணா சொல்லலாம். அப்ப அது அனைத்துமே என்ன வகையை சார்ந்தது? அக்ரிணியை சார்ந்தது. இவை அனைத்துமே அக்ரிணியை சார்ந்தது. இவைதான் மாணவர்களே திணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. நாம் இப்போ திணை பத்தி பார்த்துட்டோம். திணைனா ஒண்ணுக்கும் சான்றோர்களால திணை இரண்டு பிரிவா பிரிக்கப்படுது. ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை. உயர்திணை அப்படின்னு பார்த்தோம்னா யார வேணா சொல்லலாம், கடவுள் சொல்லலாம், மனிதன் சொல்லலாம், உன் நண்பனோட பேர் எழுதலாம், உன்னோட பேர் எழுதலாம், உன் தாத்தா பேரு, உன் அப்பா பேரு, அம்மா அப்பா யார வேணா எழுதலாம். அக்ரிணை பகுத்தறிவு இல்லாதவை அப்படின்னு பார்த்தோம்னா அங்க உயிர் உள்ள உயிரற்ற எந்த பொருட்களுடைய பேர் வேணாலும் எடுத்துக்காட்டுகளாக எழுதலாம். இவைதான் தெரியும். நீங்க இதெல்லாம் உங்களோட சென்ற வகுப்பிலே நீங்க தெளிவா படிச்சிருப்பீங்க. ஆமா இல்லைங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணையோட உட்பிரிவு தான் பால். திணையோட உட்பிரிவு தான் பால். இங்க பாருங்க, பால் என்றால் பிரிவு. பால் என்றால் பிரிவு. சரிங்களா? இது திணையின் உட்பிரிவாகும். இது திணையின் உட்பிரிவாகும். திணை ரெண்டுன்னு சொன்னா அது ரெண்டு திணையை வச்சு மொத்தம் 5 வகையான பால்கள் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நீங்க இங்கிலீஷ்ல படிப்பீங்க, ஜெண்டர் படிப்பீங்க இல்லையா? அதுதான் இங்க நம்ம தமிழ்ல பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? பால் அப்படின்னு பார்க்கிறோம். என்னென்ன பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒற்றன் பால், பலவின் பால். மொத்த பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பால்கள் மொத்தம் 5. என்னென்னு பாத்தீங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒற்றன் பால், பழவின் பால். சரிங்களா? இந்த பால அடிப்படையா வச்சுட்டு திணைய பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண். ஆண்னா யாரு? ஓகே, எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்னா பாய்ஸ். பாய் தானே ஆண் சொல்லுவோம், பாய்ஸ் தானே ஆண்கள்னு சொல்லுவோம். அப்போ ஆண் பால் அப்படின்னா பாய், மேல் ஜெண்டரை குறிக்கிறது. சரிங்களா? அவங்க மனுஷன் தானே. அப்ப அவங்க என்ன வகை திணை? உயர்திணை. அவங்க என்ன வகை திணை? உயர்திணை. சரி, அடுத்து பெண் பால். பெண் பால் என்ன? ஃபீமேல் ஜெண்டர் இல்லையா? அப்போ பெண். பெண் அப்படிங்கிறவங்க யாரு? ஹியூமன் பீயிங்ஸ் தானே, மனுஷன் தானே. அப்போ அவங்க என்ன திணை? அவங்களும் உயர்திணையை சார்ந்தவர்கள். அவர்களும் உயர்திணையை சார்ந்தவர்கள். அடுத்து நாம பலர்பால் பத்தி பார்க்கிறோம். பலர்பால் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் சேர்ந்த பலரை குறிப்பது. ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்க என்னன்னு சொல்லுவோம்? மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ டாக்டர் இருக்காங்க, அதுல ஆண் டாக்டரும் இருப்பாங்க, பெண் டாக்டரும் இருப்பாங்க. அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம், மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இரண்டுமே ஆண் பெண் என சேர்ந்த பலரை குறிப்பது பலர்பால். பலரை குறிப்பது பலர்பால். அப்ப அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, அவங்களும் மனுஷன் தானே. அப்ப அவங்க என்ன வகை திணை? அவங்களும் உயர்திணை. அதுதான் எழுதிக்க பாருங்க, ஆண் பால், பெண் பால், பலர்பால். இந்த 3 பாலுமே உயர்திணையை சார்ந்தது. இந்த 3 பாலும் எந்த வகையை சார்ந்தது? உயர்திணையை சார்ந்தது. உயர்திணையை சார்ந்தது. அடுத்து ஒன்றன் பால். ஒன்றன் பால்னா என்ன? ஒன்றன் பால்னா உயிருள்ள உயிரற்ற எந்த பொருட்களா இருந்தாலும் சரி, அது ஒருமையில இருக்கணும். ஒருமைனா என்ன? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். அந்த கவுண்டிங் பாத்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கணும். அப்படி ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான் ஒன்றன் பால். அதுதான் ஒன்றன் பால். அடுத்து பலவின் பால். பலவின் பால்னா என்ன? உயிர் உள்ளதா இருந்தாலும் சரி, உயிர் அற்றதா இருந்தாலும் சரி, நிறைய இருக்கணும். சரிங்களா? பன்மையில இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா
அது பலவின்பால். இது எந்த வகை திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உயிர் உள்ள உயிர் அற்றன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பாருங்க, ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணையை சார்ந்தது. எந்த வகையை சார்ந்தது? அக்ரிணையை சார்ந்தது. புரியுதா மாணவர்களே? நம்ம என்ன பார்த்தோம்? திணை பார்த்தோம். திணையில 2 வகையை பார்த்தோம். அடுத்து பால் பார்க்கிறோம். பால்ல 5 வகை பார்த்தோம். அந்த 5 வகையில ஆண்பால், பெண்பால், பலர்பால் வந்து உயர் திணை அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஒற்றைப்பால், பழவின்பால் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ நீங்க பால் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். சரிங்களா? இப்ப பால் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதோட எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போமா? பாருங்க. ஆண்பால். ஆண்பால்னா ஆணினத்தை குறிக்கும். ஆண்பால்னா யாரை சொல்லுவோம்? யாரெல்லாம் ஆணா இருக்காங்களோ அவங்களதான் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? பாய்ஸ பார்த்துதான் பாய்ஸ்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அதான் ஆண்பால்னா ஆணினத்தை குறிக்கும். எடுத்துக்காட்டு குமரன், மணி, கோபால், எழியன், என்ன பேர் வேணா சொல்லுவோம். ஆனா என்ன நேமா இருக்கணும்? பாய் நேமா இருக்கணும். அவ்வளவுதான். அதுதான் அதனுடைய எடுத்துக்காட்டு. புரியுதா? அடுத்து பெண்பால். பெண்பால் என்றால் பெண்ணினத்தை குறிக்கும். பெண்பால் என்றால் பெண்ணினத்தை குறிக்கும். கேர்ள பத்தி சொல்றது. அப்ப நீங்க சொல்றது எல்லாமே கேர்ள் பத்தி வரும். அத்தை, தங்கை, அக்காள், காமாட்சி, மீனாட்சி, சுதா, லதா, என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அப்ப இதெல்லாம் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா பெண்பால் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து பலர்பால். பலர்பால் உங்களுக்கு எடுத்துக்காட்டு தரணும்னா ஆண், பெண் சேர்ந்த பலரை குறிப்பது. ஆண், பெண் 2 பேருமே இருப்பாங்க அதுல. அப்ப 2 பேரையும் சேர்ந்து அவங்க 2 பேரும் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. பன்மையில வரக்கூடிய இது 2ம் ஒருமையில தான் வரும். நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம்னா ஒருமை பன்மை. இவங்க 2 பேர் ஆண்னா ஒரே ஒரு ஆண் பத்தி இருந்தா அவங்கள பத்தி சொல்றோம், பெண்ணா ஒரே ஒரு பெண் இருந்தா அவங்கள பத்தி சொல்றோம். இதுல ஆண், பெண் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தா அத பலர்பால் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பலர்பால். இப்போ ஒரு பையன் மட்டும் இருக்கான் கிளாஸ் ரூம்ல அப்படின்னா அவன் என்ன சொல்லுவோம்? மாணவன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கேர்ள் மட்டும் இருக்கானா மாணவி அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் ரூம் ஃபுல்லா நிறைய பையன் இருக்கான் அப்படின்னா என்ன சொல்வீங்க? மாணவர்கள் அப்படின்னு சொல்லணும். நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவீங்க? மாணவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல இங்க ஆண், பெண் என பலரையும் சேர்த்து குறித்தால் அவை பலர்பால். அப்ப பலர்பாலுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இந்தியர், மக்கள், மருத்துவர். புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இருக்கிற இடத்த நம்ம சொல்றது இதே போல சொல்லணும். இது என்ன வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பலர்பாலோட பாலினத்தை சார்ந்தது. என்ன திணைன்னு கேட்டீங்கன்னா உயர்திணையை சார்ந்தது. ஒருமையா பன்மையான்னு கேட்டீங்கன்னா பன்மை. ஒருமையா பன்மையான்னு கேட்டீங்கன்னா பன்மை. ஏன்னா பலரை சேர்த்து குறிப்பது. புரியுதுங்களா? அடுத்து நான் பார்க்க இருப்பது அக்ரிணை வகையான பால்கள். அக்ரிணை வகையான பால்கள். அக்ரிணைக்கு 2 வகையான பால் தான். ஒண்ணு ஒற்றன் பால், இன்னொன்னு பழவின் பால். ஒற்றன் பால்னா என்ன பாருங்க. அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது. அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது ஒற்றன் பால். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? பசு, மயில், முயல், குயில், யானை, சிங்கம், கல், செடி, இந்த மாதிரி எது வேணா சொல்லலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்து பாருங்க பழவின் பால். பழவின் பால்னா அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது. பழவின் பால் என்ன? அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது. அப்ப பன்மையில வரும். அந்த மாதிரி பன்மையில வந்தா அதை என்ன சொல்வீங்கன்னா பழவின் பால் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எடுத்துக்காட்டு பசுக்கள். எல்லாமே பன்மையில வந்து இக்கு காயில் சேர்ந்து வரும் இல்லையா? காயில் சேர்ந்து வரணும். இக்கு காயில காயில் சேர்ந்து வரணும். பசுக்கள், மீன்கள், யானைகள், குயில்கள், மரங்கள், செடிகள், கற்கள், சரியா, பூக்கள், இந்த மாதிரி எதை சொன்னாலும் சரி இது எல்லாமே வந்து எதுல வந்துரும்னா பழவின் பால்ல வந்துடும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்?
பால் பத்தியும் திணை பத்தியும் சொல்லியிருக்கேன். திணை 2 வகை சொன்னேன், நேர்திணை அஃறிணைன்னு சொன்னேன். பால் 5 வகைன்னு சொல்லியிருக்கேன். அது 5 வகை என்னன்னா ஆண்பால், பெண்பால், பழப்பால், அடுத்து ஒற்றன்பால், பழவின்பால். எப்படி பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்தலையா? உங்களுக்கு இது தெளிவா புரியுதா? நாம இது தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா இடங்கள் பத்தி பார்க்க போறோம். இடங்கள்னா என்ன? இடங்கள் 3 வகைப்படும். அது என்ன சொல்லுவாங்கன்னா மூவிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மூவிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பிளேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிச்சிருப்பேன். என்னன்னு படிச்சிருப்பேன்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு படிச்சிருக்கியா? அதுதான் தமிழ்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு படிக்க போறோம். புரியுதா மாணவர்களே? அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு படிச்சிருந்தா அதுக்குதான் தமிழ்ல தன்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து முன்னிலை அப்படின்றது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் என்ன சொல்லுவாங்க? முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன் என்ன சொல்லுவாங்க? படர்க்கை அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. சரிங்களா? சரி, தன்மை என்றால் என்ன? தன்மை என்றால் தன்னை பற்றி கூறுவது. நான் இருக்கேன், நான் என்னை பத்தி மட்டும்தான் சொல்றேன் உங்ககிட்ட. என்னை பத்தி மட்டும்தான் பேச போறேன். நான் ஊர்ல இருந்து வந்தேன், நான் கோயிலுக்கு போனேன், நாங்க எல்லோரும் இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னு நான் என்னை பத்தியும் எங்களை பத்தி மட்டும்தான் சொல்றேன். அந்த மாதிரி சொல்லணும்னா அது தன்மை. தன்னை பற்றி கூறுவது தன்மை. முன்னிலை என்றால் என்ன? எனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி நான் பேசுறேன். எனக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க, நான் உங்களை பத்தி பேச போறேன். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு முன்னிலை. சரிங்களா? அப்ப படர்க்கை என்றால் என்ன? படர்க்கை என்றால் நானும் இல்லை, நீயும் இல்லை, நாங்களும் இல்லை, நீங்களும் இல்லை, தேர்ட் பர்சன், மூணாவதா ஒரு ஆளு, அவனை பத்தி நான் பேசுறேன்னா அதுதான் படர்க்கை. சரிங்களா? யாரோ ஒருத்தர், எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, நானும் இல்லை, நீயும் இல்லை, யாரோ ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மூணாவது ஆளை பத்தி நான் பேசுறதுதான் படர்க்கை. சரிங்களா? இப்போ இதுல ஒருமை பன்மைன்னு வரும். ஒருமையில வந்தா எப்படி எழுதணும், பன்மையில வந்தா எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? அப்போ தன்மையில ஒருமைனா என்ன பண்ணணும், தன்மையில பன்மை வந்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி முன்னிலையில ஒருமை வந்தா என்ன பண்ணணும், பன்மை வந்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி படர்க்கையில ஒருமை வந்தா என்ன பண்ணணும், பன்மை வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு வகுப்புல நடத்த போறேன். சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, தன்மையில ஒருமை என்னை பத்தி மட்டும் சொல்ல போறேன். நான் எத்தனை நாளைக்கு இருக்கேன், எத்தனை பர்சன் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், ஒரே ஒருத்தர், நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அப்போ இது ஒருமை, ஒருத்தர் தானே இருக்கும். சோ ஒருமை. அப்ப நான் யான், நான் ஊருக்கு சென்றேன், நான் கோயிலுக்கு சென்றேன், நான் பரீட்சை எழுதினேன் அப்படின்னு நான் என்னை பத்தி மட்டும் உங்ககிட்ட பேசுறேன். அப்ப அந்த மாதிரி வந்தா அது ஒருமையில தன்மை. இப்ப பன்மையில சொல்ல போறேன். நாம் அனைவரும் இந்தியர், நாம் அனைவரும் தமிழர், நாம் அனைவரும் தமிழ் வகுப்பில் படிக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். ஆனா நான் என்னை பத்தியும் என் கூட இருக்க எல்லாரும் பத்தி நான் சேர்ந்து சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி வந்தா அவை பன்மையில சொல்லக்கூடியவை. நாங்கள், இப்போ நீங்க இருக்கீங்க, நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு சென்றோம், நாங்கள் எல்லோரும் விளையாட்டு பாடவேளையில் விளையாடினோம். புரியுதுங்களா? நாங்கள் எல்லோரும் அறிவியலில் பாடம் பயின்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நீ, அதாவது நான், என் கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ நான் என்னை பத்தி மட்டும் பேசுறேன், என் கூட இருக்க எல்லாரும் பத்தி பேசுறேன், அது பன்மை. அப்போ ஒருமைனா நான் யான், இந்த வார்த்தையில மட்டும்தான் ஆரம்பிக்கும். பன்மைனா நாம், யாம், நாங்கள் அப்படின்ற இந்த வார்த்தையில இருந்தும் ஆரம்பிக்கலாம். இது அனைத்துமே எந்த வகையை சார்ந்ததுன்னா தன்மை அடைக்கிறது. சரிங்களா? அடுத்து முன்னிலை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முன்னிலை என்றால் என்ன, உனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களை பத்தி சொல்றது. அப்போ முன்னிலைன்னா அதுல ஒருமை பன்மை இருக்கு. ஒருமைனா நீ, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒருமையில வரும். நீ, நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், நீ ஏன் வந்திருக்கிறாய்,
புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்புறோம் அப்படின்னா அங்க நம்ம ஒருமையில தான் கேட்போம். அங்க ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா நீ என்ன கேட்ப? நீ அப்படின்றத பயன்படுத்துவ. சரியா? அடுத்து பன்மை. அடுத்து பன்மை. பன்மையில பாருங்க, நீ நீர், நீங்கள், நீர், நீர் அப்படின்னு வார்த்தைகள் நிறைய கொடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் எங்கு செல்ல போகிறீர்கள்? நீங்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தீர்கள்? இந்த மாதிரி என்ன கேள்வி வேணாலும் அங்க இருந்து நம்ம கேட்கலாம். நீங்கள் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம் வரும். நீங்கள் அனைவரும் ஏன் வெள்ளை துணி அணிந்துள்ளீர்கள்? எது வேணாலும் நம்ம கேட்கலாம். புரியுதுங்களா? ஆனா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கவங்க ஒருமையில இருக்காங்களா, பண்புல இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் இருக்காங்களா, நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கவனிச்சுக்கணும். இதுதான் ஒருமை பன்மைக்கான கேள்வி. அப்ப இங்க நீனா அதை பத்தி கேட்கிறேன். அடுத்து பன்மைனா நீங்கள், நீர், நீர், நீர் அப்படின்னு கேட்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து படர்க்கை. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? படர்க்கை. நானும் இல்ல நீயும் இல்ல, மூணாவது ஒரு ஆளை பத்தி நம்ம பேச போறோம். அதுலயும் ஒருமை பன்மை இருக்கு. ஒருமை ஒரே ஒரு ஆள் அங்க இருக்காரு, ஒருத்தரை பத்தி மட்டும்தான் நான் பேச போறேன். அப்படின்னா அவன், அவள், அது. அவன், அவள், அது. புரியுதுங்களா? என்ன நீங்க சொல்லுவீங்களே he, she, it சொல்வீங்களா? அதுதான் தமிழ்ல படர்க்கையில சொல்லும் பொழுது அவன், அவள், அது. அங்க ஒரே ஒரு பையன் நிற்கிறான், அவன் யாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப அங்க எத்தனை பேர் நிற்கிறதா அர்த்தம் வருது? ஒருத்தர் தான், ஒரு பையன் தான். புரியுதுங்களா? அவள், அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப அங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறேன். அது என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன ஆனது அப்படின்னு அர்த்தம் வருது. புரியுதுங்களா? இந்த மாதிரி அவள், அவள், அது அந்த மாதிரி வந்தா இவை அனைத்தும் எந்த வகையை சார்ந்தது? ஒருமையை சார்ந்தது. புரியுதுங்களா? அவள் என்பது நானும் இல்லை நீயும் இல்லை, மூணாவது ஒரு ஆள் இருக்காங்க. அடுத்து இவங்களே பன்மைக்கு போறேன். பன்மையில அவர்கள், இவர்கள், அவை, இவை, இது எல்லாமே எதுனா பன்மையை சார்ந்தது. அவர்கள் அனைவரும் எங்கு சென்றார்கள்? அவர்கள் அனைவரும் கோயிலுக்கு செல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? இவை அனைத்தும் ஏன் ஓடின? கேள்விகள் எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனா கேட்கும் போது ஒருமையில கேட்கிறீங்களா, பன்மையில கேட்கிறீங்களா கவனம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நாம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? பால் பத்தி பார்த்தோம், திணை பத்தி பார்த்தோம், மூவிடங்கள் பத்தி பார்த்தோம். நாம தமிழ் இலக்கணத்துல ஒரு வாக்கியம் எழுதணும், ஒரு நீட்டா ஒரு தனி வாக்கியத்தை நீ எழுதணும்னு நினைச்சீங்கன்னா உனக்கு இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சாதான் உன்னால எழுத முடியும். சரிங்களா? வீடியோ சொன்னேன். திணை எத்தனை? 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒற்றன்பால், பழவின்பால். இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து மூவிடங்கள். இடம் சொன்னாவே 3 தான் பிடிக்கும். மூவிடங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப மூவிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாத்துலயுமே நம்ம ஒருமை பன்மையை பார்க்கணும். எப்படி பால் வகையில ஒருமை பன்மை பார்த்தோம் இல்லையா? இவை இரண்டும் ஒருமை, இவை பன்மை. இவை ஒருமை, இவை பன்மைன்னு பார்த்தோம் இல்லையா? இதே போலவே இங்கும் ஒருமை பன்மை பார்க்கிறோம். ஒருமைனா நான் யார் வரும், பன்மைனா நாம் யார் நாங்கள் வரப்போகுது. அடுத்து முன்னிலையில ஒருமைனா நீ அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். பன்மையில நீர், நீர், நீங்கள், நீர்னு வரணும். படற்கையில ஒருமை அவன், அவள், அது அப்படின்னு வரணும். படற்கையில அவர்கள், இவர்கள், அவை, இவைன்னு எது வேணாலும் வரலாம். புரியுதா மாணவர்களே? அடுத்து நாம் பார்க்க இருப்பது சொல் அந்தாதி. அந்தாதினா என்ன உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே? அந்தாதினா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை கடைசி எழுத்து எதுல முடியுதோ அதுல இருந்து ஒரு புது வார்த்தை எழுதணும். அதுல இருந்து ஒரு புது வார்த்தை எழுதணும். அந்த புது வார்த்தையில எந்த எழுத்து முடியுதோ அதுல இருந்து இன்னொரு வார்த்தை ஆரம்பிக்கணும். இது ஒரு விளையாட்டு. இது தமிழ்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. நம்ம ஏன் இதை விளையாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விளையாட்டு விளையாடும் போது நிறைய தமிழ் சொற்கள் நமக்கு தெரிய வரும்.
நம்ம பாடத்துல படிச்சது, சின்ன வகுப்புல படிச்சது, அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் நம்ம அந்த தமிழ் எழுத்துக்களெல்லாம் எழுத்துக்கூட்டி படிச்சிருவோம்ல, அங்க நிறைய எழுத்துக்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து புது புது வார்த்தைகளை நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப நாமளும் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா சொல் அந்தாதி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் புகை அப்படின்னு ஒன்று சொல்றேன். புகை அப்படின்னு சொல்றேன். கடைசி எழுத்து என்ன? கையில முடியுது. அப்போ கையில இருந்து நான் புது எழுத்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ கையில இருந்து ஆரம்பிக்கணும்னா அடுத்து நான் கைது அப்படின்னு சொல்றேன். அதோட கடைசி எழுத்து என்ன? தூ. தூல இருந்து புதுசா ஒரு வார்த்தை ஆரம்பிக்கணும். அப்ப தூள ஆரம்பிக்கும் போது நான் தும்பை அப்படின்னு சொல்றேன். அது என்ன முடியுது? பையில முடியுது. பையில இருந்து அடுத்த வார்த்தை கேட்டீங்கன்னா பையில இருந்து என்ன சொல்லலாம்? பையன் அப்படின்னு சொல்லி சொல் அந்தாதியை முடிவுக்கு கொண்டு வர. எப்பவுமே சொல் அந்தாதி கடைசி எழுத்து மெய் எழுத்தா வந்துச்சுன்னா, மெய் எழுத்துனா என்ன? புள்ளிச்சுவர எழுத்தா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சொல் அந்தாதி தொடர முடியாது, அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பெரும்பாலும் நீங்க எழுத்துக்களை புதுசு புதுசா வார்த்தைகள் தரும்போது கடைசி எழுத்து மெய் எழுத்து வராம பார்த்துக்கோங்க. மெய் எழுத்துனா என்ன? புள்ளி வச்ச எழுத்து வராம பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ் சொற்கள் எதுவுமே முதல் எழுத்து மெய் எழுத்துல ஆரம்பமாகாது. அதை மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் இங்க உங்களுக்கு 2 விளையாட்டுகள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்க்கலாமா? பாருங்க. நான் இப்போ ஒரு வார்த்தை தர போறேன். என்ன வார்த்தை? பாருங்க, ஊசி. என்ன வார்த்தை மாணவர்களே? ஊசி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன். அதுல எந்த எழுத்துல முடியுது? சி அப்படிங்கிற வார்த்தையில முடியுது. எதுல முடியுது? சி அப்படிங்கிற அந்த எழுத்துல முடியுது இல்லையா? அப்போ சிங்கிற எழுத்தை முதல் எழுத்தா ஆரம்ப எழுத்தா வச்சுட்டு புது வார்த்தை கண்டுபிடிக்கணும். அப்போ சீன முதல் வார்த்தையா வச்சுட்டு சிறுமி அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து சிறியது அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 2 கண்டுபிடிச்சிருக்கேன்னா இப்போ சிறுமிக்கு கடைசி எழுத்து என்ன? மீ. அப்ப நான் எழுதக்கூடிய வார்த்தை மீல இருந்து ஆரம்பமாகணும். மீல இருந்து ஆரம்பமாகணும். இங்க பாருங்க, சிறியது எதுல முடியுது? தூர முடியுது. அப்போ நான் எழுதக்கூடிய வார்த்தை தூல இருந்து ஆரம்பமாகணும். புரியுதுங்களா? இப்போ உனக்கு சில வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க, சில வார்த்தைகள் கொடுக்காம இருப்பாங்க. ஆனா சொல் அந்தாதினா அதுக்கு என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். முடிகிற இடத்துல இருந்து ஆரம்பமாகணும், திரும்பவும் அந்த புது இடத்துல இருந்து எங்க முடியுதோ அங்க இருந்து ஆரம்பமாகும். இது மட்டும்தான் அதோட விதி. சரிங்களா? அப்போ நாம என்ன பண்ணோம்? சிறுமி அப்படின்னா இங்க மீ கொடுத்துட்டாங்க, இங்க மிகுதி அவங்களே பதில் கொடுத்துட்டாங்க. நான் இங்க பாருங்க ஒயிட் கலர் சாக்பீஸ்ல எழுதிருக்கிறதுலாம் உங்களோட ஆன்சர். சரிங்களா? அப்போ நான் இங்க ஒரு புது வார்த்தை தரணும். அந்த வார்த்தை எனக்கு எதுல முடியணும்னு பாத்தீங்கன்னா கூற முடியும். ஏன்னா அவங்க எனக்கு குருவின்னு ஒரு வார்த்தை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்போ குருவி கொடுத்துருக்காங்கன்னா நான் எழுதக்கூடிய வார்த்தை கூலதான் முடியணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ இங்க மீன ஆரம்பிக்கணும், அங்க கூல முடிக்கணும். அப்ப என்ன வார்த்தை கொடுக்கலாம்? பாருங்க, மிளகு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து இங்க ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மிகுதின்னு கொடுத்துருக்காங்க. 2 வார்த்தை முடிஞ்சிருச்சு. இங்க சிறியத 2 வார்த்தையா பிரிக்கணும். இங்க தூ கொடுத்துட்டாங்க, இங்க துடிப்பு அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் இப்ப இந்த வார்த்தைய இங்க தூர வர ஒரு புது வார்த்தை கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு ஒரு விதிமுறை உண்டு. என்ன? அதோட கடைசி எழுத்து எதுல வரணும்? சீல வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க சீல தான் புது வார்த்தை ஆரம்பமாகுது. அப்போ எனக்கு முடிய போறது எதுல இருக்கணும்? சீல தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன்? துளசி அப்படின்னு கொடுத்துட்டேன். துளசியில சீல முடியுது. அதனால அதிலிருந்து 2 வார்த்தைகள் கொண்டு வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சிகை சிந்து. சிகை சிந்து அப்படின்னு கொடுத்தேன். சிகைனா சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தலை அலங்காரத்தெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் சிகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப சிகையை நான் 2ஆ பிரிச்சு சிகை சிந்துன்னு கொடுத்துட்டேன். இங்க துடிப்பு எந்த இடத்துல முடியுது? பூல முடியுது. அப்ப பூவை 2ஆ பிரிக்கணும். பாத்தீங்கன்னா புவின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். புன்னகை அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா மாணவ மாணவர்களே?
பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாரும் இதே போல புதிய புதிய வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். நான் எழுதின அதே வார்த்தையை நீங்க பயன்படுத்த வேண்டாம். நீங்க புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி பழகுங்க. நீங்க விலங்குன்னு சொன்னேன், பூல முடியணும். பாருங்க, பூல ஆரம்பமாகக்கூடிய குருவின்னு ஒன்று எழுதிட்டேன். மீண்டும் பூல வருது, அப்போ நான் வந்து குழவி அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கேன். சரிங்களா? இங்க மிகுதி முடியுது, தீர முடியுது. அதனால எனக்கு அடுத்த வார்த்தை தீர தான் ஆரம்பமாகணும். அப்போ நான் திருப்பதி, திண்மை அப்படின்னு 2 புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு புரிகிறதா? இப்ப இதுல இருந்து மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்போ வீல முடியுது, சோ வீல ஆரம்பமாகணும் விடியல். வீல முடியுது, வீல ஆரம்பமாகணும் விண்மீன். தீல முடியுது, தீல ஆரம்பமாகணும் திருவிழா. மயில முடியுது, மயில ஆரம்பமாகணும் மைனா. கையில முடியுது, கையிலேயே ஆரம்பமாகணும் கைகேயி. ராமனுடைய இன்னொரு அம்மா பேரு கைகேயி. கைகேயினா ஒரு பேர். எப்படி நம்ம பேர் வச்சிருக்கோம், ராமன், ரவி, லக்ஷ்மணன் அப்படின்னு இல்லையா, அது மாதிரி கைகேயிங்கிறது ஒரு பேர். தூர முடியுது, தும்பின்னு ஆரம்பிச்சிட்டேன். பூல முடியுது, வீர முடியுது, பிறகுன்னு வச்சிருக்கேன். மீண்டும் கையில முடியுது, கைகள்னு முடிச்சுட்டேன். இது மேலும் தொடரலாம் மாணவர்களே. பாருங்க, மேலும் நம்ம இந்த விளையாட்டுன்றது இந்த மெயிலுக்கு வந்துச்சு இல்லையா, இதோட இது முடிஞ்சு போச்சு. ஆனா மத்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், தொடரலாம். இது மெய்யெழுத்துல வந்துட்டு, இதுவும் மெய்யெழுத்துல வந்துருக்கு. அப்ப இந்த 3 தவிர மற்ற எழுத்துக்களை தொடரலாம். அந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தா வராது. அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா உழா. இந்த ழா அப்படின்றது எப்பவுமே முதல் எழுத்தாக ஆரம்பம் ஆகாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த சொல் விளையாட்டு உங்களுக்கு தெளிவாக புரிந்ததா? மீண்டும் நாம் அடுத்த விளையாட்டை பார்ப்போமா? பாருங்க, பூமா அப்படிங்கிற பெயர் கொடுத்துட்டாங்க. சோ மாடு ஆரம்பமாகணும் மாது, மாசு அப்படின்னு 2 புது வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். மாது என்பது தூள முடிகிறது, அப்ப துடுப்பு, துடுக்கு அப்படின்னு 2 புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? இங்க மாசுன்னு இருக்கு, சூழ முடியுது, சுக்கு, சுதா அப்படின்னு 2 புது வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன வார்த்தைகள் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா கண்டிப்பா என்ன வார்த்தையா இருக்கணும், தமிழ் வார்த்தையா இருக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த துடுப்புங்கிறது பூல முடியுது, அப்போ புகை அப்படின்னு எழுதியிருக்கேன். அதை 2ஆ பிரிக்கும் போது ஒண்ணு புகைன்னு இருக்கேன், இன்னொன்னு புன்னகை. புன்னகைனா என்ன, சிரிப்பு. நம்ம சிரிக்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு தமிழ் பேரு தான் புன்னகை. துடுக்கு பூல முடியுது, குழந்தை, குரங்கு அப்படின்னு 2 புது வார்த்தையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? சுக்கு பூல மீண்டும் புளிய முடியுது, மீண்டும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். குகை, குழவி. குழவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம் வருது. சரிங்களா? அடுத்து சுதா. சுதா தாழ முடியுது, அப்போ நான் தாழாம்பூ என்ன சொல்லியிருக்கேன், தாழாம்பூ, தாரங்கி அப்படின்னு சொல்லியிருக்கேன். தாழாம்பூன்னா உங்களுக்கு தெரியும், தாரங்கினா ஒரு பெயர். சரிங்களா? இப்ப இதனுடைய கடைசி எழுத்தை கவனிங்க. கை, கையில ஆரம்பமாகணும், மீண்டும் கை, கையில ஆரம்பமாகணும். தை, தையில ஆரம்பமாகணும். கூ, கூல ஆரம்பமாகணும், கையில ஆரம்பமாகணும். வீர, பூ, கீழ. அப்ப புது வார்த்தைகள் என்ன கொடுப்பீங்க, கைக்கு கைலாசம். சரிங்களா? மேலத்துல முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த வார்த்தைகள் எனக்கு அதோட முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அடுத்து புன்னகை, கையாடல். கையாடல்னா திருட்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப கையில ஆரம்பமாகணும், கையில ஆரம்பமாயிடுச்சு, கையாடல். இல்ல முடிஞ்சு போச்சு, மெய்யெழுத்துல முடிஞ்சு போச்சு. இனி இது தொடருமா, தொடராது. குழந்தை கையில முடியுது, நான் தையல் அப்படின்னு முடிச்சுட்டேன். மீண்டும் குரங்கு அப்படின்னு முடியுது, குயில் அப்படின்னு முடிச்சுட்டேன். கையில முடியுது, மீண்டும் கையிலே முடிகிற மாதிரி வார்த்தை தான் வந்திருக்கு, கைரேகை அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து வீல முடியணும், விளக்கு அப்படின்னு முடிச்சுட்டேன். மீண்டும் இந்த தொடரல. புரியுதுங்களா? அடுத்து பூ, பூமாலை அப்படின்னு முடிச்சுட்டேன். அடுத்து கீ, கிளை அப்படின்னு முடிச்சிட்டேன். இந்த லைன்ல இருந்து முதல் எழுத்து எந்த தமிழ் சொல்லியும் ஆரம்பமாகாது. அப்ப நீங்க கிளை இதோட முடிச்சுக்கலாம். லை, லைன்ல இருந்து புது எழுத்து ஆரம்பமாகாது, அதனால இதையும் நீங்க முடிச்சுக்கலாம். இதுல வந்து என்ன எழுத்துக்கள்லாம் பூக்கும் கைக்கும் புதிய வார்த்தைகள் தொடர்ந்து சொல்லாதாரியா தொடரும். இந்த மெய்யெழுத்துக்களா இதெல்லாம் முடிவுல மெய்யெழுத்துக்கள் வந்ததுனால இதெல்லாம் இதனோட இந்த விளையாட்டு முடியுது. புரியுதுங்களா? இப்ப இதன்படி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சில ஒர்க் ஷீட்லாம் உங்களுக்கு தருவேன்.
அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி வேற புதிய வார்த்தைகளை போட்டு நீங்க புது புது தமிழ் சொற்களை கண்டுபிடிங்க. சரியா? கண்டுபிடிக்கிறீங்களா? நன்றி.